நம்ம தஞ்சாவூருக்கும் பணத்துக்கு அதிபதியான குபேரனுக்கும் ஒரு செம கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர்னு நம்ம ஊருக்கு பேர் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் ராவணன் ரொம்ப பவர்ஃபுல்னு. ராவணன் தன் தவ வலிமையால் ஆணவம் கொண்டு தன் சகோதரனான குபேரனிடம் இருந்த அத்தனை செல்வங்களையும் புஷ்பக விமானத்தையும் பறித்து கொண்டான். பாவம் குபேரன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒவ்வொரு கோயிலாக சுற்றி கடைசியாக தஞ்சாவூரில் இருந்த ஒரு சிவன் கோயிலில் வந்து, சாமி நீ தான் காப்பாற்றணும்னு தஞ்சம் அடைகிறாரு. அவருக்கு தஞ்சம் கொடுத்ததால அந்த சாமிக்கு பேர் தஞ்சபுரீஸ்வரர்னு ஆச்சு. அந்த சாமி இருக்கிற ஊர் தான் காலப்போக்கில் தஞ்சாவூர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அசல் மேட்டருக்கு வருவோம். குபேரன் தன்னோட மொத்த சொத்தையும் திரும்ப வாங்கின ஸ்பாட் இதுதான். அதனால் நாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டா நம்ம பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து காசு பணம் சேரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதுக்கு அடையாளமாக இன்றைக்கும் அந்த கோயில் தூணில் குபேரனோட சிற்பம் இருக்குது. நீங்களே நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் தீபாவளி டைம்லையும் இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த குபேரபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று தஞ்சபுரீஸ்வரரையும் குபேரனையும் தரிசித்து வாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.